வீதிகள் புனரமைக்கப்படும் போது பயணிகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவது முடியுமானவரை தவிர்க்கப்பட வேண்டியது அவசியமாகும். போக்குவரத்துக்கு சிரமம் ஏற்படும் வகையில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகளால் வீதியொன்றில் குழிகள் தோண்டப்பட்டுள்ளமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கருவாக்கணி கிராமத்தையும் விநாயகபுரம் கிராமத்தையும் இணைக்கும் புகையிரத கடவையற்ற வீதியே இது. இந்த வீதியூடான போக்குவரத்துக்கு தற்போது புகையிரத திணைக்கள அதிகாரிகளினால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆக்கள் இந்த பாதையை 2 மரங்கிலும் வெட்டி ஜனங்கள் போக்குவரத்து இல்லாதபடி செய்துவிட்டார்கள். பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் செல்ல முடியாதது இருக்கிறது. வியாபாரிகள் வியாபாரத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது. வாகனங்கள் கொண்டு ஆட்டோ, துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள்கள் கொண்டு போக முடியாத நிலையில் இருக்கிறது. இதன் காரணமாக விநாயகபுரம், கருவாக்கணி, குறிஞ்சி நகர், மருதநகர், கண்ணகிபுரம், மீராவோடை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போக்குவரத்து மேற்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அவசர தேவைகளுக்கு இந்த ரோட்டினால் போக முடியாது. 2 பக்கம் வெட்டு மறுவாய் இருக்கிறபடியினால் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை உரிய வேளையில் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் இரவு வேளைகளில் அவசர சுகமில்லாதவர்களை கொண்டு போக முடியாமல் இருக்கின்றது. இந்த பகுதியில் ரயில் கடவை ஒன்று அமைத்து தருமாறு முன்பு கோரியிருந்த போதிலும் அமைத்து கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது புகையிரத அதிகாரிகளால் இந்த வீதியில் குழிகள் வெட்டப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புகையிரத ஊழியர்கள் இந்த பாதையை கொத்துறாங்க. அப்ப நாங்க போய் கேட்டா ஏன் இந்த பாதையை கொத்துறீங்க? அப்ப இதால வாகனங்கள் போக்குவரத்து செய்யறதால தங்களோட பாதையில பிரச்சனை வருது சொன்னாங்க. இப்ப இந்த பாதையை எப்படி செய்து வச்சிருக்கிறதால நாங்க தான் பக்கத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறோம். இந்த வீதியில் குழிகள் வெட்டப்பட்டுள்ளதால் சுமார் 5 கிலோமீட்டர் வரை செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.